மிகப்பெரிய ஒரு ஆளுமா பொள்ளாச்சியில். அவரை பற்றி அவர் குடும்பத்தை பற்றி அது கேஸ் நிலுவையில் இருக்குது. அதுதான் இவர் சாஃப்டாக பேசுகிறேன். பேசணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு தலைக்கு 1 கோடி ரூபா நஷ்டஈடு கேட்குறாரு அவர். ஒரு 8 யூடியூப் சேனல் மேலே அந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. ஆமாம், பொள்ளாச்சி பாலியல் செக்ஷுவல் ஸ்கேண்டலை பற்றி பேசுனதில்லை. ஓ, நஷ்டஈடாக கேட்குறாங்க. அதை ஏன் போட்டால் அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. நீங்களும் பேசினேன். பட் அந்த வீடியோலாம் எடுத்துட்டாங்க. அந்த யூடியூப் சேனல் தூக்கிட்டாங்க. ஆனால் ஏன் போட்டாலும் வந்து கோர்ட்டில் காமிக்கிறாங்க. இந்த ஆப்போசிட் லாயர் இல்லை கேஸ். நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு அப்பியர் ஆகுறேன். மாண்புமிகு நீதியரசர் குமரேஷ் பாபு ஐயா கிட்ட வருது வழக்கு. அந்த அட்வொகேட்டு கீழே பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு, கீழே பார்க்குறாரு, மேலே பார்க்குறாரு. டவுட்டில் பார்க்குறாரா? இது இவர் தான். நான் ஐயா நீதிபதி ஐயா இவனுக்கு ஆதாரம் கொடுத்துருக்காங்க. இவனே பேசியிருக்கிறான். இவனும் ஒரு அட்வொகேட்டுக்கு அப்பியர் அவரோட கேஸ் சேனலுக்கு அப்பியர் ஒரு சேனலுக்கு அப்பியர் ஆகிறாள். ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு அப்பியர் ஆகிறேன். அதில் மொத்தம் 8 சேனல் மேல் போட்டிருக்காரு. அதில் ஒரு சேனலுக்கு நீங்கள் போகிறீங்க. அப்பியர் ஆகிறேன். நான் அட்வொகேட் கவுன்சிலர் இருக்காரு. இதையும் பார்க்குறாரு, அதையும் பார்க்குறாரு, இதையும் பார்க்குறாரு, அதையும் பார்க்குறாரு. நீங்களே பேசிட்டு நீங்களே இதுக்கு வந்து அப்பியர் ஆகிடுங்க. ஆமாம், என் தொழில் அப்பியர் ஆகுறது என்ன இருக்கு?